நாமக்கல் வருவாய் கோட்டாட்சியராக பணிபுரிவதாக கூறி போலி பணி நியமன ஆணைகளை காட்டி வங்கி அதிகாரியை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்ட பெண்ணை நாமக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். பெண் மீது கணவர் வீட்டார் கூறும் குற்றச்சாட்டு என்ன? திருச்செங்கோடு தாலுகா பெரிய மணலைக்கு உட்பட்ட குடத்துக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் நவீன்குமார். இவர் திருச்செங்கோடு அருகே வரகூராம்பட்டியில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் அதிகாரியாக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கும் நாமக்கல் ஆர்பி புதூரைச் சேர்ந்த தன்வர்த்தினி என்பவருக்கும் கடந்த 2024 ஆண்டு ஜூன் மாதம் திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு முன் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் வருவாய் கோட்டாட்சியராக பணிபுரிந்து வருவதாக தன்வர்த்தினி தெரிவித்துள்ளார். இதை உண்மை என நம்பி நவீன்குமார் அவரை திருமணம் செய்து கொண்டுள்ளார். திருமணத்திற்கு பின் தன்வர்த்தினியின் நடவடிக்கையில் நவீனுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. அவர் வேலைக்கு செல்வதற்குரிய எந்த அறிகுறியும் இல்லாததைக் கண்டு அவர் கோவை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கே நேரில் சென்று விசாரித்துள்ளார். அப்படி யாரும் இங்கு பணியில் இல்லை என அவர்கள் கூறவே அதிர்ந்து போனார் நவீன்குமார். இதுகுறித்து தன்வர்த்தினியிடம் கேட்டபோது அவர் போலியாக தயாரிக்கப்பட்ட அரசு பணி நியமன உத்தரவு, அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை காண்பித்து மோசடி செய்திருப்பது தெரிய வந்தது. அவற்றை கண்டு அதிர்ச்சி அடைந்த நவீன்குமார் இது தொடர்பாக நாமக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசில் கடந்த மே மாதம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தியதில் வருவாய் கோட்டாட்சியர் என கூறி நாடகமாடியது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து தன்வர்த்தினி மற்றும் அவரது தந்தை ரவீந்திரன், தாயார் கல்பனா ஆகிய மூவர் மீதும் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து தன்வர்த்தினி மீது ஏமாற்றுதல், நம்பிக்கை துரோகம் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த குற்றப்பிரிவு போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வருவாய் கோட்டாட்சியர் பணியில் இருப்பதாக கூறி போலி பணி நியமன ஆணைகளை காட்டி மோசடியாக திருமணம் செய்து கொண்ட பெண் கைதாகி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.